ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏதோ ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு சூப்பர் டாப்பிக்கை பற்றி தான். அதாவது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ப்ராசஸை பற்றி தான். டைஜஷன், செரிமானம். நம்ம உடம்புல செரிமானம் எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு அனிமேஷன் மூலிமா சொல்ல போகிறேன். இனிமேல் யாராவது உங்கள் வீட்டில் ஒரு தின்ன சோறு உனக்கு எப்படா செரிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் செரிக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடனே வரும். என்னங்க, செரிமானம் நடக்கிற ப்ராசஸை பற்றி பார்த்துடலாமா? நம்மளோட செரிமான நிகழ்வு எங்கே தொடங்குதுன்னா நம்மளோட வாயிலிருந்தே தொடங்க ஆரம்பிச்சிருது. நம்ம உணவை சாப்பிடும்போது நம்ம பற்கள் என்ன பண்ணுவோம், அதை நல்லா அரைச்சி கூலாக மாற்றிடும், நம்மளோட எச்சிலையும் சேர்த்து. இதை வந்து போலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போலஸ் அப்படியே நம்மளோட உணவு குழாய்க்குள்ளே போகும். நம்மளோட உணவு குழாயில் உள்ள தசைகள்லாம் கடல் அலைகள் மாதிரி மேலே கீழே விரிஞ்சு கொடுக்குறதுனால நம்ம உணவு அப்படியே நம்மளோட வயிற்றை நோக்கி போயிட்டே இருக்கும். இப்படி சுருங்கி விரிஞ்சு உணவை வயிற்று நோக்கி தள்ளுறது மட்டும் இல்லாமல் உணவு திருப்பியும் ரிட்டன் வந்துடாமையும் பார்த்துக்கிறது இந்த ஈசோஃபேகஸில் உள்ள மசில்ஸ் தான். அதனால தான் நம்ம தலைகீழாக உட்காந்து சாப்பிட்டா கூட நம்ம உணவு வயிற்று நோக்கி தான் போகுமே தவிர திருப்பி வந்து கீழே விழுந்துடாது. நம்ம உணவு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லிக்கும் தண்ணியும் குடிக்கிறோம். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனுஷனுக்கு 3 லிட்டர் கிட்ட தேவை. நம்ம உடம்புக்குள்ளே நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம உணவில் இருக்க தண்ணி மட்டும் இல்லாமல் நம்மளோட எச்சில், நம்மளோட கணையம், நம்மளோட ஈரல், இது எல்லாமே சில திரவங்களை சுரக்கும். இது எல்லாம் சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட 8 லிட்டர் தண்ணி இருக்கும். நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உணவு குழாய் வழியாக கடைசியாக போய் வயிற்றுப்பகுதியில் தான் சேரும். அந்த வயிற்றுப்பகுதிக்குள்ளே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உணவு சாராக மாறிடும். இதுக்கு பேர் கைம் அப்படின்னு சொல்கிறாங்க, உணவு சாராக மாறினது. இப்படி உள்ளே வந்த உணவு சாராக மாறுறதுக்கு நம்ம வயிற்றோட சுவர்கள் வந்து ஒரு அமிலத்தை சுரக்கும். அதுதான் HCl. இந்த அமிலம், இந்த HCl ரொம்ப கடினமானது. இது மற்ற உறுப்பு எதிராவது பட்டுச்சுன்னா அந்த உறுப்பே சிதைஞ்சு போயிடும். இருந்தும் நம்ம வயிறு இதை எப்படி தாங்குதுன்னா, இயற்கையாகவே நம்ம வயிற்றுக்கு மேலே, வயிற்று சுவர்களுக்கு மேலே சளி போன்ற ஒரு படலம், அதாவது மியூக்கஸ் லைன் ஒன்று அமைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்த மியூக்கஸ் லைன் தாண்டியும் நம்மளோட வயிற்றோட சுவர்களை போய் இது பாதிக்கிறதுனால தான் நமக்கு வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லப்படுற அல்சர் நமக்கு வருது. அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம 3 வேளையும் கரெக்டாக சாப்பிடணும். நம்ம வயிற்றுலேயே நம்ம உடம்புக்கு தேவையான சில சத்துகள் உறிஞ்சப்படும். அது உறிஞ்சப்பட்டது போக மீறி உள்ள உணவு எங்கே போகும்னா நம்மளோட சிறுகுடலுக்கு போகும். இதோட பேர் தான் சிறுகுடல். ஆனால் இதோட நீளம் பார்த்தா கிட்டத்தட்ட 20 அடி இருக்கும். இதை வெளியில் எடுத்து வச்சு விரித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 250 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். இதோட ஏரியா அதாவது ஒரு டென்னிஸ் கோர்ட்டோட அளவுக்கு இருக்கும். இங்கே தான் நம்ம உடம்புக்கு தேவையான மற்ற சத்துக்கள்லாம் உறிஞ்சப்படுது. இந்த சமயத்தில் தான் நம்மளோட ஈரலும் கணையமும் நம்மளோட பித்தப்பையும் சில திரவங்களை சுரந்து வெளியில் வந்த கைமில் உள்ள நச்சு பொருள்கள்லாம் வெளியேற்றுறது தான் இந்த ஈரலோட வேலை. அதனால் நமக்கு செரிமானம் கரெக்டாக நடக்கணும்னா இந்த ஈரோட ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிறுகுடலுக்குள்ளே பார்த்தா குச்சியாக நம்ம கைவிரல்கள் மாதிரியே வில்லைன்னு சொல்லப்படுற ஒரு உறுப்பு நீட்டிகிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட்டு, இது எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்கிறது வில்லைன்னு சொல்லப்படுற இந்த உறுப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம உணவில் உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட்டாக மாறிடும். அந்த வேஸ்ட் எங்கே போகும்னா அடுத்து பெருகுடல் தான். இது பேர் தான் பெருகுடல். எதுக்காக இது பெருகுடல்னா இதோட விட்டம் ரொம்ப சிறுகுடலோட அதிகமாக இருக்கும். ஆனால் இதோட நீளம் சிறுகுடலோட ரொம்ப சின்னது. இந்த இடத்துல இருக்க நம்ம உணவை நம்ம ஸ்டூல், அதாவது மலம்னு சொல்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் நீர்ச்சத்து இருக்கும். அதை என்ன பண்ணும், இந்த பெருகுடல் உறிஞ்சி எடுத்துரும். அப்படி இந்த பெருகுடல் எல்லா நீருமே உறிஞ்சி எடுக்காத போது தான் நமக்கு டயரியா, அதாவது வயிற்றுப்போக்குன்னு சொல்கிற அது போகுது. இல்லை இது நிறையா நீரை உறிஞ்சி எடுத்துருச்சுன்னா நம்ம மலம் வந்து ரொம்ப கட்டியாக மாறி நமக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது நமக்கு சரியாக மோஷன் போக முடியாத ப்ராப்ளம் நமக்கு வருது. பெருங்குடலில் உள்ள ஸ்டூல், அதாவது மலம் கொஞ்சமாக அதில் மூவ் ஆகி நம்மளோட ஆசன வாய்க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2-4 நாட்கள் வரைக்கும் ஆகும். அந்த இடத்துல இந்த வேஸ்ட் ஃபுல்லானால தான் நமக்கு மூளைக்கு ஒரு தகவல் போகும், நம்ம அதை வெளியேற்றணும்னு சொல்லி. நம்ம அந்த நேரத்தில் தான் கரெக்டாக பாத்ரூம் யூஸ் பண்ணி இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியேற்றிடுறோம். நம்ம வெளியேற்றுற கழிவுகள் எதுக்கு கெட்ட நாற்றத்தை கொடுக்குதுன்னா, நம்ம பெருங்குடலில் இந்த வேஸ்ட் இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே சில கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இந்த வேஸ்ட்டை தான் சாப்பிட்டுட்டு அது சில வாயுக்களை ரிலீஸ் பண்ணும். அந்த வாயுக்கள் தான் நம்மளோட இந்த கழிவுகளோடு சேர்ந்து நமக்கு ஒரு கெட்ட நாற்றத்தை கொடுக்கறது. இப்படி பெருங்குடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி முடிச்சிட்டோம்னா நம்மளோட செரிமான நிகழ்வு முடிஞ்சிடும். இதுதாங்க நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் பற்றின ஒரு சின்ன வீடியோ. வாயில் ஆரம்பித்து ஆசன வாயில் முடியுது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ். இதே மாதிரி நம்மளோட மற்ற உறுப்புகளும் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏதோ ஒரு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.